பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதுவே. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பாவிக்கு போகவே நம்பே சுரட்சக பாரினில் பழியாக மாட்டாரே. பாவிக்கு போகவே நம்பே சுரட்சக பாரினில் பழியாக மாட்டாரே. பரிசோதரே பவமானரே பரமான சிலுவை சுமந்தே. பாவிக்கு போகலிடம் சுரட்சக பாரினில் பழியாக மாட்டாரே. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறும்படியான நாட்களை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாமனே இந்த நாளிலும் இந்த பரிசுத்த வாரத்திலே கூட ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின, சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளை, அடிகளை, துன்பங்களை, துயரங்களை, அவமானங்களை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியான அந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே இந்த நேரத்திலே எங்களோடு கூட பேசும் அப்படி வார்த்தைகளை கேட்க கிருபை செய்யும். அப்படி அதை மறைத்து உடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படி கிருபை செய்தார்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததுக்கு காரணம் பாவத்திலே வீழ்ந்த மக்களாகிய நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். பாவம் யாரால் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிற போது நாம் வாசிக்கின்ற பகுதியிலே பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த பாவம் எப்படி மனிதனுடைய உள்ளத்திலிருந்து, மனிதனுடைய சரீரத்திலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவரே அல்லாமல் நம்முடைய பாவங்களை மறைக்க, நம்மளுடைய பாவங்களை தீர்க்க யாராலும் முடியாது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவரோ அவர்கள் அனைவரும் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாவம் எப்படிப்பட்டது, இந்த பாவத்தை நாம் எப்படி துரத்துவது, யாராலே இந்த பாவம் உட்பிரவேசித்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது பார்க்கிற போது பாவம் ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம் 3:4 பாவம் பிசாசினால் உண்டானது. பாவம் யாரால் உண்டானது? பிசாசினால் உண்டானது. எப்படி பிசாசினால் உண்டானது என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது மனிதனை சிருஷ்டித்தார். அதிலே துணையாக ஏவாளை மனைவியை சிருஷ்டித்தார். ஆண்டவர் சொன்ன கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே பாவம் பிசாசின் மூலமாக உள்ளே பிரவேசித்தது. புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த கனியை அந்த ஏவாள்
புசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய புருஷனுக்கும் கொடுத்து பாவத்துக்கு அடிமையானார்கள். அப்போ பிசாசினாலே பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் மனிதனை ஏதோ தோட்டத்திலிருந்து வெளியேற்றியது, புறம்பே தள்ளியது என்று சொல்லலாம். நாம் அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, அவர்கள் பாவம் செய்ததினாலே, தாங்கள் பாவம் செய்தோம் என்று அவர்களே உணர்ந்து கொண்டதினாலே மறைத்து கொண்டார்கள். தங்களை கடவுளிடத்திலிருந்து மறைத்துக் கொண்டார்கள். அப்பொழுதுதான் கடவுள் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை புறம்பே தள்ளினார், வெளியேற்றினார். அவ்வளவு இயற்கையான ஒரு சூழல். அந்த ஏதேன் தோட்டம் என்று சொல்லும்போது மிக அழகான ஒரு தோட்டம், அற்புதமான ஒரு தோட்டம். இந்த மனிதர்களுக்காக, ஆதாம் ஏவலுக்காக கடவுள் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தோட்டம். அப்படிப்பட்ட உன்னதமான தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே செய்த பாவம். பாவம் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்கினது. பாருங்கள், பாவம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரிவினையை உண்டாக்கினது. மனிதனும் கடவுளும் ஒன்றாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஏதோ ஒரு தோட்டத்திலே மனிதர்களும் கடவுளும் ஒன்றாக அவர்களோடு கூட பேசினார்கள். கடவுள் அவர்களோடு பேசினார், அவர்கள் கடவுளோடு பேசினார்கள். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு இடத்திலிருந்து, உன்னதமான அந்த ஏதோ தோட்டத்திலிருந்து அவர்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவை பிரித்து கொண்டார்கள் பாவத்தினாலே. பாருங்க, எவ்வளவு கொடுமையானது. கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை இந்த பாவம் பிரித்து விட்டது. அடுத்ததாக நாம் பார்க்கிற போது, பாவம் மனிதனை பரலோகத்துக்கு செல்லக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணுகிறது. இந்த பாவம், ஆதாம் ஏவாள் ஆரம்பத்திலே செய்த பாவம் பரலோகத்துக்கு செல்லக்கூடாதபடி, மனிதராக நாமும் பரலோகத்துக்கு செல்லக்கூடாதபடிக்கு அந்த பாவம் தடை செய்கிறது. நம்ம மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, மனிதனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பிரிக்கிறது. கடவுளுடைய சமூகத்திற்கு நாம் செல்ல முடியாதபடி, பரலோகத்துக்கு செல்ல முடியாதபடி நம்மை தடை செய்கிறது இந்த பாவம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாவம். இன்னொரு பாடத்தை பார்க்கிற போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, பாவம் மனிதனை மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. என்ன சொல்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இந்த பாவம் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்மை புறமே தள்ளுகிறது. பாவம் மனுஷனை அடிமையாக்குறது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் மனுஷனை அடிமையாக்குறது. பாவம் நம்மை அடிமையாக்குறது, மனுஷனை அடிமையாக்குகிறது. பலவிதமான காரியங்களுக்கு மனிதனை அடிமையாக்குகிறது. எப்படிப்பட்ட பாவங்களுக்கு இந்த அடிமை? போதைப் பொருளுக்கு அடிமை, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை, அன்பு செலுத்துவதிலே அடிமை, மற்றவர்கள் மீது கோபம், மற்றவர்கள் மீது எரிச்சல், இப்படிப்பட்ட மோசமான குணங்கள் நம்முடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. இந்த பாவம் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். போதை பழக்கத்திலிருந்து, புகையிலை, சிகரெட்டு, தண்ணீர், இது போன்ற தீமையான காரியங்களிலிருந்து இந்த பாவம் விடுதலையாக்க வேண்டும், அடிமையாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
பாவம் மனிதனை நரகத்துக்கு வழிநடத்துகிறது. பாவம் நம்மை மோட்சத்துக்கு போக முடியாமல்படி தடை செய்து அந்த மனிதனை எங்கே செல்கிறது? நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அப்போ பாவம் எவ்வளவு பெரிய கொடுமையானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார், தேவகுமாரன் அனுப்பினார் என்றால் அந்த பாவம் எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடூரமானது. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே மனிதனாக அனுப்பினார். இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவத்தை அழிக்க இயேசு வெளிப்பட்டார். பாவத்தை அழிப்பதற்காக, நம்முடைய கீழ்ப்படியாமையிலே வந்த பாவத்தை, வழிவழியாக வந்த பாவங்களை எல்லாம் அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். பாவத்திலிருந்து மனிதனை இயேசு ரட்சிக்க வந்தார். பாவத்திலே அடிமையாக இருக்கிற மக்களை ஆண்டவர் ரட்சிக்கும் பொருட்டாக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். பாவங்களை மன்னிக்க பூமியிலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்கிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து நாம் எப்படி விலக வேண்டும்? பாவம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டாம். பாவம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டாம். பாவம் நம்மை மேற்கொள்ள வேண்டாம். பாவத்துக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டாம் என்று வேதாகமம் நமக்கு ரோமர்கள் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது அநேக காரியங்களை அங்கே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. பாவம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டாம், பாவம் நம்மை மேற்கொள்ள வேண்டாம், பாவத்துக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ரோமர்கள் நிருபத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை குறித்து பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் சிந்திப்பதற்கு இப்போது நமக்கு சமயம் இல்லாத நேரத்தில் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் என்றால் என்ன என்று நாம் ஒரு கேள்வியை கேட்கிற போது, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அநீதி எல்லாம் பாவம். எதெல்லாம் நீதிக்கு புறம்பானதோ அவைகளெல்லாம் கடவுளுக்கு முன்பாக பாவம் என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். நமக்கு நன்மை செய்வதற்கு ஒரு சமயம் கிடைக்கிறது, வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது அந்த வாய்ப்பை நழுவ விட்டும்போது அது நமக்கு பாவமாக காணப்படுகிறது. விசுவாசத்தினால் வராத எந்த காரியங்களும் பாவம் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்க போடும் வெளிச்சம் பாவம். துன்மார்க்க போடும் வெளிச்சத்திலே நாம் நடப்பது பாவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். துன்மார்க்கனுடைய வெளிச்சத்திலே நடப்பது நமக்கு பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பாவத்தை குறித்து அநேக காரியங்களை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் பாவத்துக்கு விலகி பரிசுத்தம் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்நாட்களிலே ஏற்றுக்கொள்கிற போது ஆண்டவர் நமக்கு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தருகிறார். இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திலிருந்து நம் விடுதலையாக்கி, பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் சுமந்தார். தேவ ஆட்டுக்குட்டியாகிய பலி அவர் மேல் வந்தது. தேவ ஆட்டுக்குட்டி பலி செலுத்துவதற்கு பதிலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் பாவத்துக்கு விலகி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்காக நம்முடைய பாவங்களை அவரே சுமந்து தீர்த்தார். நாம் சுமக்க வேண்டிய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சுமந்து தீர்த்தார். நாம் அடிக்கப்பட வேண்டிய அடிகள், நம்மேல் துப்பப்பட வேண்டிய
எல்லா காரியங்களும், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு சுமந்து தீர்த்தார். நாம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது அவர் நொறுக்கப்பட்டார். யாருக்காக நொறுக்கப்பட்டார்? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய துச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அங்கே 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவ நாம் பாவத்துக்கு விலகி பரிசுத்தராய் வாழும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த பாடு மரணங்களை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் எனக்காக என்னுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார் என்று நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் எனக்காக பாடுபட்டீர், எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக துன்பப்பட்டீர் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாய் நாம் வாழ ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாய் ஆண்டவரே நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாய் ஆண்டவரை பாவத்தை விட்டு விலகி ஆண்டவர் பரிசுத்தராகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியான கிருபையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலங்கள் எங்களுக்கு அதிகமாய் இந்த பாவத்தை குறித்து சிந்திக்கும்படியான சாகியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட ஒரு ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்கு அன்பானவர்களை, இந்த நாளிலும் நம்ம மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உபதேச ஐயாவுக்கு நம்முடைய திருச்சபை சார்பாக மனமான நன்றிகளை